ஹாய் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். என்ன அன்பாக்சிங்னா எண்ணெயெல்லாம் நான் இன்னும் வாங்குறதில்ல. ஏன்னு கேட்டால் இங்கே நார்த் சைடில் மோஸ்ட்லி கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் கிடைக்கும், ரீஃபைண்ட் ஆயில் கிடைக்கும், நல்லெண்ணெய் மட்டும் ஆனால் ரொம்ப கிடைக்காது. இடையில ஒரு 2 மாதம் கிடச்சிது. பட் இப்போ அந்த பிராண்ட் கிடைக்க மாட்டேங்குது. இப்படி மாற்றி மாற்றி நம்ம பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால் நம்ம எப்போவும் ஊர்லேருந்தே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊர்லேருந்தே ஆர்டர் பண்ணிடுறது. நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 2 லிட்டர் கடலெண்ணெய், 1 லிட்டர் நல்லெண்ணெய். ஏன்னா நான் புளிக்குழம்புலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றி செய்வேன். அதனால் நல்லெண்ணெய் 1 லிட்டர் ஆகும். தேங்காய் எண்ணெய் 1/4 லிட்டர் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ விளக்கெண்ணையும் தீபம் ஏற்றுறதுக்கு விளக்கெண்ணையும் 1/2 லிட்டர் வாங்கிட்டேன் இந்த மாதத்துலேருந்து. இதில் என்ன இதுன்னா, நம்ம எண்ணெய் வாங்குறத விட கொரியர் சார்ஜ் தான் ஓவராக ஆகும். அதில் 2 லிட்டர் நம்ம எண்ணெய் வாங்கிடலாம். அந்தளவுக்கு சார்ஜ் இருக்குது. என்ன பண்ணுறது? அப்புறம் கிடைக்காத குற்றத்துக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. வெளியூர்களில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அது வெளிநாட்டிலையும் வெளியூரில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தான் அதெல்லாம் நம்ம கொடுமை தெரியும். ஓகே, உங்கள் வீட்டில் எவ்வளோ எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? இது கூடவா